சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ வெளியாக போகிற திரைப்படம் ஜெயிலர் 2. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படத்திலையும் நடிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ தயாராகிட்டார். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்கள் 108 இடங்களில் வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சியை பிடிச்சிருக்காரு. தொடர்ந்து அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிந்த வண்ணம் இருக்குது. ரஜினிகாந்தால் சாதிக்க முடியாததை விஜய் சாதித்து விட்டார் என இணையத்தில் தற்போது பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் தான் அரசியலுக்கு வருவேன் என கூறியிருந்தார். ஆனால் அவரை திமுக தான் ஆஃப் பண்ணி அவருடைய அரசியல் பலத்தையும் சினிமா பலத்தையும் அவருடைய அரசியலுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. இதனால் ரஜினிகாந்தால் அரசியலுக்கு வர முடியாமல் போயிடுச்சு என பேசப்பட்டது. ஆனால் அவருடைய சிஷியனாக இருக்கக்கூடிய விஜய் தற்போது அரசியலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு மாறியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்களும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதற்கு தன்னுடைய வாழ்த்துக்கள் என ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருந்தார். நேரில் சென்று ரஜினி சந்திப்பார் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் ரஜினியால் சில பல காரணங்களால் செல்ல முடியல. அதைத் தொடர்ந்து விஜயும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக பதவியேற்ற உடனே தொடர்ந்து ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன், சீமான் போன்ற முக்கியமான ஆட்களை வீட்டில் சென்று சந்தித்திருந்தார். மேலும் அவர்களிடம் ஆசி பெற்று மீண்டும் சட்டசபையில் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறார். ஆனால் நேற்று விஜய் அவர்கள் ரஜினிகாந்தை நேரில் சென்று வீட்டில் சந்திப்பார் என அனைவராலும் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது வரை ரஜினிகாந்தை விஜய் சந்திக்கவில்லை. ஒரு பக்கம் ரஜினிக்கும் விஜய்க்கும் நடுவில் சண்டை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தும் சரி விஜயும் சரி 2 பேரும் ஒருத்தர் சந்தித்து கொள்ளவே இல்லை. மேலும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தன்னால் முதலமைச்சர் ஆக முடியவில்லை என பொறாமை என சொல்லப்படுகிறது. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களை ரெஃபரன்ஸாக வச்சுதான் விஜய் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார். அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி ரஜினிகாந்த் தான் தனக்கு முன் உதாரணம் என விஜய் அவர் வாயாலேயே சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் உண்மையில் பொறாமைப்படக்கூடியவரா? மேலும் விஜய் அவர்களும் ஏன் இவ்வளவு ஈகோ பார்க்கிறார்? ரஜினிகாந்துக்கு ட்விட்டர் வாயிலாக தனக்கு வாழ்த்து தெரிவித்ததற்கு நன்றி எனவும் கமல்ஹாசனுக்கும் ட்விட்டர் வாயிலாக வாழ்த்து தெரிவித்ததற்கு நன்றி என கூறியிருக்கிறார். இதெல்லாம் காரணம் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் தோற்ற உடனே ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலினை வீட்டிற்கு சென்று சந்தித்தார். இதனால்தான் விஜய் ரஜினியை சந்திக்கவில்லை என கூறப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஸ்டாலினை மட்டும் வீட்டில் சென்று சந்தித்தாரே விஜய், இது என்ன விதத்தில் நியாயம் என ரசிகர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.